நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 ஜிகே சிலபஸ்ல ஒரு தலைப்பை எடுத்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கையில ஒரே பக்கம் தாங்க. இத படிச்சா இந்த தலைப்பு ஃபினிஷ்டு. இதுல 2019ல இருந்து 2023 வரைக்கும் டிஎன்பிசில நடந்த அனைத்து கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு பக்கத்துல இருந்து 30 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா, இந்த 30 கேள்வி படிச்சாலே போதுமே, இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதற்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதற்கான நோட்ஸா கூடவே இந்த 30 கேள்வியும் அட்டாச்மெண்ட் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபா மாத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வாரோம். சூப்பருங்க. இப்போ நம்ம குரூப் 4 ஜிகே சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் 10 யூனிட் இருக்கும், கரெக்ட்டுங்களா? அதுல 5வது யூனிட் பாருங்களேன், இந்திய ஆட்சியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல மொத்தம் 6 ரோமன் லெட்டர் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல இந்திய அரசியலமைப்பு, அடுத்ததா அரசியலமைப்பின் முகவரி. இந்த 2 தலைப்புக்கு நோட்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்தாச்சு. நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? படிச்சு முடிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்ததா 2வது ரோமன் லெட்டர்ல இருக்கிற அடிப்படை கடமை. இது எங்க இருக்கு புது புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 9ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல குடிமியல் பகுதியில மனித உரிமைகள் அப்படின்ற சாப்டர் எடுத்துங்க யூனிட். அதுக்குள்ள இந்த அடிப்படை கடமை இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல குடிமியல் பகுதியில இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்திருப்பான். இதுக்குள்ளவும் அடிப்படை கடமைகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா 12ஆம் வகுப்பு புதிய அரசியல் அறிவு அப்படின்ற புத்தகத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்லயே இந்திய அரசியல் அமைப்புன்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்குள்ளேயும் அடிப்படை கடமைகள் இருக்குங்க. சூப்பர். இந்த 3 புக்கையும் சேர்த்து தான் ஒரு பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள்ங்க. இது ஒன்றும் இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்கான்னு அப்படியே சும்மா ஓவராலாக பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிடுறேன். இந்த அடிப்படை கடமை பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. 1950 ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற்று இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்போ பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகளுக்குன்னு எந்த பகுதியும் ஒதுக்கல, சரிங்களா? ஆனா 1976ல சர்தார் ஸ்வரன் சிங் அவர் பாத்தீங்கன்னா அந்த கமிட்டி ஒரு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. இதனால 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் இந்த அடிப்படை கடமைக்கு ஒரு தனி பகுதியை ஒதுக்குனாங்க. அந்த பகுதி 4A. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு புதிய பகுதியை உருவாக்குனாங்க. 51A பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த 51A போய் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் கொடுத்திருக்காங்க. அதை அழகா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி படிக்கிறதுக்கு. இதுலயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா 11வது. ஏன்னா 6 முதல் 14 வயது வரை இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அடிப்படை கல்வி இருக்கணும் அப்படின்றத 2002 86வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் டேட்டா. இதில் இருக்கிற அடிப்படை கடமைகள் அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே பக்கமா இதுக்கு ரிலேட்டடாக கடந்த 2019 இருந்து 2023 வரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 30 கேள்வி இருக்குதுங்க. நிறைய ரிப்பீட்டட் இருந்தாலும் அந்த 30 கேள்வி நீங்க படிச்சாலே அடிப்படை கடமையில எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். இதுல முக்கியமா இந்த 11வது கடமை பாத்தீங்கன்னா 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தான்.
அதை ஞாபகம் வச்சுங்க. அப்படியே இந்த முடிச்சிட்டோம்னே இங்க பாருங்க, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஆன்சர் இல்லாம கொடுத்துருப்பேன். நீங்க இந்த ஒரு பக்கத்தை படிச்சுட்டு இதை அடிச்சு பாருங்க, அழகா ஆன்சர் வரும். இதுக்கான ஆன்சர் கீட் நான் தனியா கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதியில் அடிப்படை கடமை பற்றி கூறுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை கடமை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 42 நம்ம தான் சொன்னோம் இப்போ. சரிங்களா, பாருங்க அதே தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஆன்சர் பண்ணலாம், சிம்பிளாக இருக்கு. இன்னும் இதில் முக்கியமாக இந்த மாதிரி தவறான கூற்றுகள் கேட்டிருப்பான், அதுக்கு நீங்கள் அந்த 11 கடமைகள் படிச்சிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். மொத்தம் 30 கேள்விகள் கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, ஸோ இதில் மோஸ்ட்லி ஆன்சர் இருக்காது. நீங்கள் ஃபைனலாக இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்க இதில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அடிப்படை கடமை டிஎன்பிசி லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதுலேயும் நீங்க போய் இதற்கான 30 கேள்வி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லிங்க் இங்கே கிளிக் பண்ணியும் நீங்க செக் பண்ணிக்கலாம். சூப்பர்ப்பா, ரைட்டு. இப்போ நான் செக் பண்ணிட்டேன், பட் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் அப்படியே கீழே நவுந்துட்டு வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். PDF அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போயிட்டா ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். நான் ஆல்ரெடி ஜிகேவுக்கு உங்களுக்கு எப்படி நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சரி எங்களுக்கு வந்து எங்க இருக்குன்னு இப்போ அடிப்படை கடமைன்னு இருக்குது சிலபஸ்ல, பட் அது எங்க இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம 9th 10th 12th இந்த 3 புக்கு படிச்சாதான் கவர் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்கும் தனித்தனியா வீடியோ போடுவோமே. இப்போ எப்படி இந்திய அரசியலமைப்புக்கும் முகவரிக்கும் தனியா ஒரு நோட்ஸ் கொடுத்து அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தோம், அது ஒரு முறை படிச்சாவே போதும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ அடிப்படை கடமை எடுத்திருக்கோம், அதுக்கு அடுத்தது குடியுரிமை, அடிப்படை உரிமை, இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பா எடுத்து அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்றத ஒருங்கிணைச்சு நோட்ஸா கொடுக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணி முதல்ல இந்த டாபிக்கை முடிச்சிடலாம். அதாவது இந்திய ஆட்சியல். இதுல 10க்கு மேல தான் கொஸ்டின் கேட்பான். சரிங்களா? ஸோ 10க்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த ஒரு யூனிட்ல கேட்கறதால இதுல இருக்க எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி நோட்ஸா பார்க்க போறோம். அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்க சொன்னேன். சூப்பருங்க. அடுத்து ஒரு நல்ல நோட்ஸ்ல சந்திக்கலாம். மேபி உங்களுக்கும் ஏதாவது இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. பட் முதல் நம்ம இந்த இந்திய ஆட்சியல் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அடுத்த யூனிட் என்னன்றத டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த யூனிட்ல கொடுங்க, எக்கனாமிக்ஸ்ல கொடுங்கன்னு சொல்றீங்க. ஒன்று எடுத்தா அதை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் போனாதான் பர்ஃபெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.